காய்கறி வாங்குறதுக்கு நான் மார்க்கெட் போனேன்னா, இந்த வெங்காய தழை வாங்கிட்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனா இத வந்து என் வீட்டுக்காரி 1 வாரம் வச்சிருந்து அப்படியே தூக்கி காஞ்ச பிறகு தூக்கி போட்டுருவா. என்னன்னு கேட்டேன்னா, ஃப்ரைடே செஞ்சா தானேப்பா நான் அது அதில போட்டு செய்றதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா நான் ஃப்ரைடே செய்ய விடுறதில்ல. நல்லா செய்வாங்க. ஆனா என்னன்னா ஃப்ரைடே செஞ்சோம்னா எனக்கு பிடிக்கும். நான் நெறைய சாப்பிடுவேன். என் கூட வந்து வைஃபும் அதிகமா சாப்ட்டுருவா. அதனால கொஞ்சம் டயட்ன்னு சொல்லி நான் வேற பிடிச்சு வச்சிருக்கேனா, அதனால அதிக சாப்பிடுறதுக்கு நான் அலோவ் பண்றதில்ல. அதனால வேஸ்ட்டா போயிடும். வாங்கிட்டு வந்து வைக்கிறேன், திருப்பி காஞ்சு தூக்கி வெளில போட்டுருவா. பட் இந்த முறை வெங்காய தழை வந்து நாங்க இட்லி செட்ல போட்டு அவிச்சுட்டு இது மாரி கட் பண்ணி சின்ன சின்னதா, அது கூட வந்து காய்கறி எத வேணா நீங்க ஆட் பண்ணலாங்க. போன முறை நாங்க கத்திரிக்காய் வந்து அவிச்சோம். இது கூட சேர்த்து ஸ்டீம் பண்ணோம். இந்த முறை வந்து தக்காளி எடுத்து போட்டோம். இத விட வந்து ஒண்ணும் இல்ல. அத அவிச்சு எடுத்து மிக்ஸியில போட்டு அத அரைச்சுட்டு, அது கூட வந்து ஆம்லெட்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அவ்வளோதாங்க ஹெல்தியான ஆம்லெட். வெறும் முட்டை கூட வந்து நம்ம வந்து வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டு ஆம்லெட் போடுறதுக்கு பதிலா, இந்த மாரி காய்கறிகள வந்து ஸ்டீம் பண்ணி, அத எடுத்து போட்டோம்னா ஹெல்தியான ஆம்லெட்ங்க. டேஸ்ட்டாவும் இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன்.